நான் சொல்றதை நீங்க கடைபிடிச்சா, இந்த வசனத்தின்படி கடைபிடிச்சா, கர்த்தர் சொல்றபடி நீங்க வாழ்ந்தா, குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு நீங்க ஒரு ராஜாவாக ராஜாத்தியாக வாழலாம். செல்வந்தர்களாக கர்த்தர் மாத்திடுவார். தொழில் அதிபர்களாக கர்த்தர் மாத்திடுவார். தேவன் தான் மையம். என் வாழ்க்கையில அவரு தான் மையமாக இருப்பாரானால் இதை நான் செய்வேன் கட்டாயமா. ஏன்னா நான் இதை பணத்தை நான் பெருசுப்படுத்த மாட்டேன், கடவுளை பெருசா பார்ப்பேன். உபாகம புத்தகத்துல பார்க்கும்போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பெலனை தருகிறவர் கர்த்தர். அவர் தான் பெலனை தர்றாரு. அப்ப அதைத்தான் பெருசா பார்க்கணும். ஆமே, கர்த்தர் மையமா இருந்தா அது இது என் வாழ்க்கையில பெருசா தெரியாது. நான் சொல்றதை நீங்க கடைபிடிச்சா, இந்த வசனத்தின்படி கடைபிடிச்சா, கர்த்தர் சொல்றபடி நீங்க வாழ்ந்தா, குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு நீங்க ஒரு ராஜாவாக ராஜாத்தியாக வாழலாம். செல்வந்தர்களாக கர்த்தர் மாத்திடுவார். தொழில் அதிபர்களாக கர்த்தர் மாத்திடுவார். அவர் கண்கள் பூமி எங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? எதுக்கு? அவனை தூக்குவதற்கு. இப்படிப்பட்ட மனுஷனை, இப்படிப்பட்ட மனிதர்களை, இப்படிப்பட்ட இதை கடைபிடிக்கிறவர்களை, இதன்படி நடக்கிறவர்களை, இதை பின்பற்றுகிறவர்களை, இதற்கு செவி கொடுக்கிறவர்களை, இதன்படி வாழுகிறவர்களை கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அவர்களை உயர்த்தும்படி